கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மீனாட்சி செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ரம்யா வந்து அந்த சாமியார் மாதிரி நடிக்கிறவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா திட்டமும் பக்காவாக இருக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு வந்து நான் அவளை வந்து உன் ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு வரேன், அப்போ வந்து நீ எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்க, அவள் மனசை குழப்பி விட்டுறணும் சரியா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ரம்யா வந்து கார்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வாசலில் நின்றுட்டு ஃபோனை போடுறாங்க தீபாவுக்கு. தீபா எங்கே இருக்க? அந்த சாமியார்கிட்ட பரிகாரம் கேட்கணுன்னு சொன்னேன்ல, வா போயிட்டு வந்துடலாம், நானே உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னோடனே, உனக்கு எதுக்கு சமம், நானே வந்து போய்க்கிறேன் அப்படின்னு தீபா சொன்னான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வீட்டு வாசலில் தான் நான் இருக்கேன், நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னோன்னே, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. தீபா இப்போ நீ மட்டும் என் வலையில் மாட்டினேன்னு வச்சுக்கேன், நிச்சயமாக வந்து கார்த்தியை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிடுவேன், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் தீபா வந்து கிளம்பிடலான்ட்டு வெளில வர்றாங்க. வர்றப்போ வந்து ஹாலில் கரெக்டாக வந்து மீனாட்சி வந்து தடுக்கிறாங்க. ஆமாம் எங்கே கிளம்பிட்ட தீபா அப்படின்னோடனே எந்த ஒரு வார்த்தையும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க. ரம்யா வந்து நீ நம்ம வெளில போகிறது யார்கிட்டையும் சொல்லாமல் இரு அப்படின்னு ஃபோனில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து வெளியில் எதுவும் காட்டிக்காமல் அதே மாதிரியே நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து மீனாட்சி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ எங்கேயுமே போகக்கூடாது எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது ரம்யாவுக்கு. இப்போ வாசலில் நிற்கிறவங்க, என்ன இவ ஃபோன் வேறு கட் ஆகலை, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதனால் வந்து நீ வீட்டை விட்டு போகக்கூடாது, எனக்கு நேற்று ராத்திரி கனவு வந்துச்சு, உன்னை யாரோ வந்து பிடிச்சி வச்சுருக்க மாதிரி, அதனால் நீ வந்து எங்கேயும் போகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, இல்லைக்கா நான் வெளில போயே ஆகணும். யார் கூட போகிற அப்படின்னு சொன்னப்போ, அம்மு கூட தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா காரில் தானே போகிற அப்படின்னு கேட்டானே, எனக்காக நீ போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு இல்லைக்கா நான் போயே ஆகணும், அப்போ தான் அத்தைக்கு வந்து குணமாகும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி போகிறதும் போகிறேன்னு சொல்லிட்டேன், நீ வந்து கார்த்திக்கிட்ட சொன்னியா எங்கே போகிற எப்படின்னு அப்படின்னா, காலையிலேயே வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த ரம்யா வந்து உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக வராங்க. வந்தால் மாட்டிப்போம் அப்படிங்கிறனால பாதி தூரம் வந்துட்டு வேணாம், நம்ம தான் அழைச்சிட்டு போகணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனால் வந்து நம்ம உள்ளே காருக்குள்ளே போய்டுவோன்ட்டு காருக்குள்ளே திரும்பியும் போயிட்டாங்க. மறுபடியும் தீபாவுக்கு ஃபோன் வருது. தீபா வந்து அட்டன் பண்ணலை, அப்படியே வைக்கிறாங்க. யார் ஃபோன் பண்ணுறா அப்படின்னோன்னே, அக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் போயிட்டு வந்து எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரம் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.